எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான பதிவு, ஒரு செயலை மிக சரியாக செய்யாமல் இருப்பதை விட, குறைகளோடு அதை செய்வது எவ்வளவோ மேல். கண்டிப்பாங்க. நம்ம ஒரு செய்யணும் அப்படின்னு நினைப்போம். அது சரியா வரலைன்னா என்ன பண்ணுறது? அப்படின்னு சொல்லிட்டு, அத அப்படியே விட்டுறது. அத முயற்சி கூட நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா, நமக்கெல்லாம் அது வராது. நம்மளால அத செய்ய முடியாது. ஏன்னா, மனசுல அப்படி ஒரு பதிஞ்சிருவோம். அதனால, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம நுணுக்கமாலாம் செய்ய முடியாது, வைக்க முடியாது. எந்த ஒரு செயலா இருக்கட்டுமே, யாராவது நல்லா செய்கிறவங்கள பார்த்து நாமளும் முயற்சி பண்ணுவோம்லாம் தெரியாது. அவங்களுக்கு திறமை இருக்குது செய்கிறாங்க, நமக்கெல்லாம் அது செய்ய முடியாதுன்னு அந்த செயலை அதை செய்யாமல் ஓரங்கட்டி நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கற்றுக்காமையே போயிடுவாங்க பார்த்துக்கோங்க. அது எவ்வளவு எதுவுமே குறை இல்லாமல் நம்ம எதுவுமே கரெக்டாலாம் செய்ய முடியாது. நம்ம செய்யும்போது நெறைய தவறுகள் நடக்கும். அப்ப தான் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அத சரியா செய்யணும். ஏன்னா நமக்கு முதல் டைம் செய்யும்போதே கரெக்ட்டா செய்வோம் அந்த இத அப்டின்லாம் நெனைக்க முடியாது. நெறைய குறைகளோட தான் அது செய்ற மாரி இருக்கும். அடுத்து அந்த குறைய ச நிவர்த்தி பண்றதுக்கு அடுத்து செய்யும்போது அந்த குறையிலேருந்து வேற கரெக்ட்டா செய்வோம். அப்படி தான் ஒண்ணு ஒண்ணு நம்ம கத்துக்கணும். கத்துக்கும்போது குறைகள் இருக்கத்தான் செய்யும். அத வந்து நம்மளால முடியாது, கஷ்டம், இதில அவ்வளோ இது இருக்குது, அது இருக்குன்னு நம்ம என்னைக்குமே ஒதுங்கி நின்னு வேடிக்கை பார்க்கக்கூடாது. அடுத்தவங்கள பண்றத பார்த்துக்கிட்டு, நமக்கு இருக்கிற திறமைகள நம்ம வெளிக்கொண்டு வந்து, அதில வந்து குறைபாடுகள் ஏற்பட்டாலும் பரவால்ல, அத நம்ம முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி, அந்த குறைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணி சரியா செய்யணும் பார்த்துக்கோங்க. அப்பதாங்க வாழ்க்கையில நம்மளுடைய லட்சியங்கள், வெற்றிகள், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் பார்த்துக்கோங்க. எப்பயும் அ அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ பயந்துக்கிட்டு அத வந்து நம்ம தொடாமயே இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயம்னாலும் சரி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால், பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓம் சாய்ராம்.